ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இதுவரை என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானுக்கும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க சிக்கன் பிரியாணி எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு. 2 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு நல்லா பொரியட்டும். இப்போ ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, புதினா சேர்த்து நல்லா வதங்கட்டும். இப்போ நறுக்கி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். 4 வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தேன், அதை சேர்த்து அதோட 2 பிரிஞ்சாலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பொன்னிறமாக வரை நல்லா வதக்கியாச்சு. இப்போ நறுக்கி வச்சுருந்த 3 தக்காளி சேர்த்துக்கலாம். அதோட 10 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தக்காளி மசிகிறதுக்கு சிறிதளவு உப்பு சேர்த்து மூடி ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ ஒரு கைப்பிடி இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 4 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் கலந்தாச்சு. இப்போ 1 கிலோ சிக்கனை சேர்த்துக்கலாம். 1 கிலோ சிக்கன் சேர்க்குறீங்கன்னா 1 கிலோ அரிசி சேர்க்கணும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. அடி பிடிக்காமல் இருக்க அடிக்கடி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 2 லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் தயிர் சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாவே சிக்கனை சேர்த்துக்கோங்க. அடி பிடிக்காமல் இருக்க அடிக்கடி கலந்து விடுங்க. இப்போ பிரியாணிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த உலக்கில் நாங்கள் 2 அளவுக்கு அரிசி எடுத்திருந்தேன். இதுக்கு 5 உலக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தண்ணிக்கு நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சோன்னே சுத்தம் பண்ணி வச்சுருந்த அரிசியை சேர்த்துக்கலாம். நாங்கள் சீரக சம்பா அரிசி சேர்த்துருக்கோம். நீங்கள் நார்மல் அரிசி இல்லாட்டினா பாஸ்மதி அரிசியோடு சேர்த்துக்கலாம். இப்போ மூடி நல்லா கொதி வரைக்கும் வெயிட் பண்ணியாச்சு. இப்போ கலந்து விட்டுக்கலாம். இப்போ அரிசியும் தண்ணி சரிசமமாக வெயிட் பண்ணலாம். பாருங்கள், அரிசியும் தண்ணி சரிசமமாக வந்துருச்சு. இப்போ சமமாக படுத்திட்டு இப்போ மூடி வெயிட் வச்சு ஒரு 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், சூப்பரான பிரியாணி தயாராகிடுச்சு. இவ்வளோக்கு உதிரியாக இருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அங்கே கிராமத்து ஸ்டைல் சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.